பக்தர்கள் அனைவருக்கும் ஜெயந்தி பாலசீனிவாசன் அநேக கோடி நமஸ்காரங்கள். இன்றைய தினம் சிறப்பு சிவஸ்தலம் என்கிற தலைப்பில் முக்தியை தரும் ஆற்றாள்புரம் ஸ்ரீ சிவலோக தியாகேசர் என்ற தலத்தை பற்றி விவரிக்க உள்ளேன். இந்த கோவிலின் பெயர் அருள்மிகு திருவெண்ணீற்று உமையம்மை சமேத அருள்மிகு ஸ்ரீ சிவலோக தியாகேசர். ஊரின் பெயர் ஆற்றாள்புரம். இதன் புராண பெயர் சிவலோகபுரம், நல்லூர் பெருமணம், திருமண நல்லூர் மற்றும் திருமணவை என்பதாகும். இங்குள்ள மூலவரின் பெயர் அருள்மிகு சிவலோக தியாகர், சிவலோக தியாகேசர் என்ற திருநாமங்களுடன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். உற்சவர் திருஞான சம்பந்தர். அம்பாள் அருள்மிகு திருவெண்ணீற்று உமையம்மை, ஸ்வேத விபூதி நாயகி மற்றும் விபூதி கல்யாணி என்ற திருநாமங்களுடன் அருள்பாலிக்கிறார். அமைவிடம் தமிழ்நாடு சிதம்பரம் சீர்காழி சாலையில் கொள்ளிடத்தில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் ஆற்றாள்புரம் என்ற ஊரில் அமைந்துள்ளது. மாமரம் மற்றும் வன்னிமரம் இந்த திருத்தலத்தின் தல விருட்சமாக அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் பஞ்சாக்கர தீர்த்தம், பிருகு, அசுவ, வசிஷ்டர், அத்ரி, ஜமதக்னி, வியாசர் மற்றும் மிருகண்டு தீர்த்தங்கள் உள்ளன. இங்குள்ள மற்ற விக்கிரகங்களையும் மூர்த்திகளையும் பார்ப்போம். இந்த கோவில் கிழக்கு நோக்கி அமைந்து 5 நிலைகளுடன் கூடிய ராஜகோபுரத்துடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. இதை அடுத்து நந்தி மண்டபமும் அதனை அடுத்து நூற்றுக்கால் மண்டபமும் அமைந்துள்ளது. நூற்றுக்கால் மண்டபத்தில் சம்பந்த பெருமான் ஸ்தோஸ்திர பூர்ணாம்பிகையோடு மணக்கோலத்தில் தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார். அடுத்து கிழக்கே பார்த்தபடி சிவலோக தியாகராஜர் சன்னதியும் திருவெண்ணீற்று உமை அம்மையின் சன்னதியும் அமைந்துள்ளது. கருவறை கோஷ்டத்தில் விநாயகர், வேலைப்பாடு அமைந்த தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, லிங்கோத்பவர் மற்றும் துர்க்கை ஆகியோர் உள்ளனர். சுவாமி சன்னதியின் வாயிலில் மேற்புறம் வண்ணச்சுதையில் திருஞான சம்பந்தர் ஈசனுடன் ஐக்கியமான காட்சி அமைந்துள்ளது. இதைத் தொடர்ந்து ருண விமோச்சனர் சன்னதியும் ஸ்ரீ மகாலட்சுமி சன்னதியும் கருவறையில் மேற்கு சுற்று பிராகாரத்தில் அமைந்துள்ளன. பக்தர்களே, இத்தலத்தின் வரலாறு மற்றும் சிறப்பு அம்சங்களை பார்ப்போம். 1300 ஆண்டுகளுக்கு முன் சீர்காழியில் சிவபாத இருதயருக்கு மகனாக அவதரித்தவர் திருஞான சம்பந்தர். இவர் சைவமும் தமிழும் தழைத்தோங்க செய்தவர். 3 வயதில் அம்பிகையால் ஞானப்பால் ஊட்டப்பட்டு சிவஞானம் பெற்ற சிறப்பு பெருமையும் உடையவர். ஈசனின் அருளால் அடியார்களுடன் பல சிவஸ்தலங்களுக்கு சென்று பல பதிகங்கள் பாடி பல அற்புதங்களை நிகழ்த்தியவர். இவரை சேக்கிழார் பெருமானார் உடலால் சிறியவர், இறை உணர்வால் பெரியவர் என்று போற்றுகிறார். திருக்கோலக்கா என்ற திருத்தலத்தில் சிவபெருமானை போற்றி பாடி பொற்றாளம் பெற்றார். பட்டீஸ்வரத்தில் முத்துப்பந்தல் பெற்றவர். திருவாவடுதுறை தலத்தில் பொற்கிழி பெற்றவர். திருமருகல் என்ற திருத்தலத்தில் பதிகம் பாடி நந்தினால் இறந்த வணிகனை உயிர் பெறச் செய்தார். திருமறைக்காடு எனும் வேதாரண்யத்தில் அப்பர் பெருமானுடன் சேர்ந்து பல பதிகங்களை பாடி பல ஆண்டுகளாக திறக்காமல் இருந்த இந்த கோவிலின் கதவை திறக்கவும் பின் அடைக்கவும் செய்தார். திருவோத்தூர் என்ற தலத்தில் சம்பந்தர் ஆண் பனை மரத்தை பெண் பனைமரமாக மாற்றினார்.
இப்படி பல அற்புதங்களை நிகழ்த்தி வந்தார் சம்பந்தர். இவருக்கு 16 வயதில் திருமணம் பேசி முடிக்க இவரது தந்தை சிவப்பாத இருதயர் எண்ணினார். ஆனால் முதலில் மறுப்பு தெரிவித்த சம்பந்தர் பின் இது ஈசனின் விளையாட்டுத்தான் என்று கருதி திருமணத்திற்கு சம்மதித்தார். சென்னை மயிலாப்பூரில் சிவநேச செட்டியாரின் மகள் பூம்பாவையை மனம் பேசி முடித்தனர். அவள் திடீரென இறந்து போனாள். சம்பந்தர் இறந்து போன பெண்ணின் அத்தை மற்றும் எலும்புகளை கொண்டு ஈசன் அருளால் அவளுக்கு உயிர் கொடுத்தார். எனவே அவளை தன் மகளாக ஏற்றார். அப்பெண் இறைப்பணியில் மூழ்கி விட்டாள். இதன் பிறகு நல்லூரில் உள்ள நம்பியாண்டார் நம்பியின் மகள் மங்கை நல்லாளை தோத்திர பூரணாம்பிகை என்ற பெயருடன் மனம் பேசி வைகாசி மாதம் மூல நட்சத்திரம் அன்று திருமணம் நடத்த நாள் குறித்தனர். ஆற்றாள்புரம் கோவிலில் திருமணம் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. ஞான சம்பந்தரும் வைகாசி மாத மூல நட்சத்திரம் அன்று திருமண கோலம் பூண்டார். திருநீல நக்க நாயனார் மணவிழா சடங்குகளை செய்தார். சம்பந்தர் அக்னி வலம் வரும்போது இரு வினைக்கு வித்தாகிய இல் வாழ்க்கை நம்மை சூழ்ந்ததே, இனி இவளோடும் அந்தமில் சிவன் தாள் சேர்வேன் என்று கூறி கல்லூர் பெருமணம் எனத் தொடங்கும் பாடலை பாடினார். அப்பொழுது அங்கு அசரீரி யாவருக்கும் கேட்கும் வண்ணம் ஒலித்தது. சம்பந்தா, இப்போது கருவறையில் எமது லிங்க திருமேனியிலிருந்து ஜோதி பிழம்பாக ஜோதி உண்டாகும். அந்த ஜோதியில் யாம் ஒரு வாசலையும் அமைத்திருப்போம். அந்த வாசலின் வழியே நீயும் உன் மனைவியும் திருமணம் காண வந்த அனைவரும் மற்றும் அடியவர்களும் சிவ ஜோதியில் புகுந்து எம்முள் கலந்திடுக என்றது. அப்போது கருவறை லிங்கம் பிளந்து அதிலிருந்து தோன்றிய சிவஜோதியை கண்டு சிலர் தயக்கமும் அச்சமும் கொள்ள சம்பந்தர் அவர்களுக்கு நமசிவாய மந்திரத்தின் மேன்மையை கூறி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்னும் நமசிவாய திருப்பதிகம் பாடி தம்முடன் வந்தோரை எல்லாம் கருவறையில் தோன்றிய சிவலிங்க ஜோதியில் புகும்படி சொன்னார். அவரும் தன் மனைவியோடு ஜோதியில் புகுந்தார். இந்த பதிகம்தான் திருஞான சம்பந்தர் கடைசியாக பாடிய பதிகமாகும். உடனே கருவறையில் ஜோதி மறைந்து பிளந்து இருந்த சிவலிங்கம் முன்பு போல மீண்டும் ஒன்றாகியது. சம்பந்தர் மற்றும் அவரது திருமணத்திற்கு வந்த அனைவருக்கும் முக்தி தந்து அருளியதால் இத்தலை ஈசனுக்கு சிவலோக தியாகேசர் என்னும் திருநாமம் வந்தது. இப்படி தம்முடைய சிவலிங்க பிளவுக்குள் சம்பந்தர், அவரது மனைவி திருநீலகண்ட யாழ்ப்பாணர், முருக நாயனார், திருநீல நத்த நாயனார் மற்றும் பல அடியவர்களையும் உள்வாங்கிய லிங்கம் இன்றும் நமக்கு சிவலோக பதவி வழங்க காத்திருக்கிறது. அருணகிரிநாதர் இங்கு வந்து திருப்புகழ் பாடினார். மேலும் இங்கு மற்றொரு சிறப்பு என்னவென்றால், இந்த ஆலயத்தின் அம்பிகை ஆச்சாளை நேரில் வந்து ஞான சம்பந்தரின் திருமணத்திற்கு வந்திருந்த அனைவருக்கும் திருநீர் அளித்ததால் அம்மனுக்கு திருவெண்ணீற்று உமையம்மை என்ற திருநாமமும் இத்தலத்துக்கு ஆச்சாள்புரம் என்ற பெயரும் ஏற்பட்டது என்று இத்தல புராணம் கூறுகிறது. திருமால், காகமுனிவர், வசிஷ்டர், பராசரர், பிருகு, ஜமதக்னி, திருநீலகண்ட யாழ்ப்பாணர், முருக நாயனார் மற்றும் திருநீல நக்க நாயனார் ஆகியோர் வழிபட்ட தலம். இந்த ஆலயத்தில்தான் வசிஷ்டர், பராசரர், ஜமதக்னி முனிவர், பிருகு முனிவர் ஆகியோருக்கு இறைவன் கைலாய காட்சி காட்டி அருள் புரிந்தார். மகாவிஷ்ணு வந்து வழிபட்டு அசுரர்களை வெல்லும் வரம் பெற்றார். இந்திரன் போகம் பெற்றான். சந்திரன் அபயம் பெற்றான். பிரம்மா இங்கு வந்து வழிபட்டு படைக்கும் தொழிலை கைவரப் பெற்றார். கங்காதேவி தவம் செய்து இங்குள்ள வாசலில் எழுந்து இறைவனை வழிபட்டாள். எனவே இங்கு வந்து வழிபட்டால் வினைகள் யாவும் நீங்கும், பந்த பாசம் விலகும். காகபுஜண்டர் இத்தலத்தை காலால் மிதிப்பதற்கு பயந்து தலையால் வந்து
நிர்தி திசையில் அமர்ந்து தவம் இருந்தார் என்று கூறப்படுகிறது. சம்பந்தனை சிவஜோதியில் கலக்கச் செய்த இங்குள்ள இறைவனை வழிபடுபவர்களுக்கு முக்தி கிடைப்பது நிச்சயம். இங்குள்ள அம்மன் சன்னதியில் திருநீறுதான் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இதை பூசினால் நோய்கள் விலகும், முன் ஜென்ம பாவங்கள் நீங்கும், தரித்திரம் நீங்கி சரித்திரம் படைக்கலாம், பெண்களுக்கு தாலி பாக்கியம் நீடித்திருக்கும் என்பது ஐதீகம். சோழ பாண்டிய மகாராஷ்டிர மன்னர்கள் காலத்திய கல்வெட்டுகள் உள்ளன. கல்வெட்டில் இறைவன் திருப்பெருமணமுடைய மகாதேவர் என்று குறிக்கப்பட்டுள்ளது. இத்தலை இறைவனின் சன்னதி சுற்றுப்பிரகாரத்தில் காணப்படும் ருண விமோச்சன லிங்கேஸ்வரர் சன்னதி ஒரு சிறப்பு வாய்ந்த சன்னதியாகும். இவரை 11 திங்கட்கிழமைகள் வழிபட்டு அபிஷேக ஆராதனை செய்தால் நம்முடைய அனைத்து கஷ்டங்களும் நீங்கும். நமது முன்னோர்களால் செய்ய முடியாமல் விடுபட்ட நேர்த்திக் கடன்கள் மற்றும் நமது வாழ்க்கையில் படுகின்ற கடன்கள் இவைகளில் இருந்தும் விடுபடலாம். இத்தல புராணம் கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகரால் பாடப்பட்டுள்ளது. ஞான சம்பந்தர் தன் மனைவி தோத்திர பூரணாம்பிகையுடன் இருப்பது இத்தலத்தில் விசேஷமானது. பொதுவாக எந்த ஆலயத்திலும் உற்சவரை கருவறைக்குள் எடுத்து செல்ல மாட்டார்கள். ஆனால் இங்கு திருஞான சம்பந்தரின் திருமணம் உற்சவம் முடிந்ததும் சம்பந்தரின் உற்சவ மூர்த்தியை கருவறைக்குள் கொண்டு சென்று மூலவர் காலடியில் வைத்து மிக பெரிய கற்பூர கட்டிகளை ஏற்றி தீப ஆராதனை செய்வார்கள். அப்போது சம்பந்தர் ஜோதியில் கலப்பதாக ஐதீகம். இதை காண்பவர்களுக்கு மறுபிறப்பு இல்லை என்று கூறப்படுகிறது. திருஞான சம்பந்தர் பாடிய 3ஆம் திருமுறை 125வது தேவாரப் பாடல் இதோ. கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம் பல்லூர் பெருமணம் பாட்டு மெய் ஆய்த்திட சொல்லூர் பெருமணம் சூடலரே தொண்டர் நல்லூர் பெருமணம் மேய நம்பானே. பக்தர்களே, இன்றைய தினம் முக்தியை தரும் ஆற்றாள்புரம் சிவலோக தியாகேசர் என்ற சிறப்பு சிவஸ்தலத்தை பற்றி பார்த்தோம். கூடிய விரைவில் மற்றும் ஒரு சிறப்பு சிவஸ்தலத்தின் விவரங்களோடு மீண்டும் உங்களை சந்திக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஜெயந்தி பாலஸ்ரீனிவாசன். நன்றிகள், வணக்கங்கள்.